ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனின் வார்த்தை வெளிப்படும் நேரம். தேவ செய்தியின் தலைப்பு, யாருக்கு சமாதானம் உண்டு? என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த புதிய மாதத்துல கூட கர்த்தர் நமக்கு சமாதானத்தை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அநேக நேரங்கள்ல பாருங்க, சமாதானம் இல்லாமல் இன்றைக்கு நிறைய பேருக்கு ஆஸ்தி, அந்தஸ்து, பொண்ணு, பொருள் எல்லாமே இருக்கும். ஆனால் எது இருக்காதுன்னு சொன்னா சமாதானம் இருக்காது. ஆகவே தேவன் சொல்றாரு, யாருக்கு இப்படிப்பட்ட சமாதானத்தை தேவன் கொடுப்பாரு? அந்த சமாதானத்தை நமக்குள்ளாக இருக்கணும்னு சொன்னா, சமாதானம் நமக்குள்ளாக இருக்கணும்னு சொன்னா நாம எப்படி நடக்கணும் என்பதை குறித்தான் இன்றைக்கு ஒரு சில காரியங்களை பார்க்க போகிறோம். வேதாகமத்திலிருந்து சங்கீதங்களின் புஸ்தகம் 119 அதிகாரம் 165 வசனத்தை நாம் வாசிக்கலாம். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. ஹல்லேலூயா. இங்க ரொம்ப தெளிவா சொல்றாரு, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. ஹல்லேலூயா. அப்ப யாருக்கு மிகுந்த சமாதானம் இருக்குன்னு சொன்னா, யார் ஒருவர் தேவனுடைய வார்த்தைகளை நேசிக்கிறீர்களோ, யார் ஒருவர் தேவனுடைய வேதத்தை நேசிக்கிறீர்களோ அவர்களுக்கு என்ன உண்டாம்? சமாதானம் உண்டு. ஹல்லேலூயா. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை எப்படி இருந்ததாம்? தேவனா இருந்தது. இப்ப பாருங்க, தேவன் தான் வார்த்தை, வார்த்தை தான் தேவன். ஹல்லேலூயா. ஆகவே இந்த வேதத்தை யார் ஒருத்தர் நேசிக்கிறீர்களோ அவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அன்பு தேவ பிள்ளைகளே, அவர்களுக்கு என்ன இல்லையாம்? இடரல் இல்லை. ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில பாருங்க, என்ன விதமான பிரச்சனை, போராட்டம், வியாதி, பலவீனம் எது வந்தாலும் நீங்க சோர்ந்து போக மாட்டீங்க, இடறி போய் விழ மாட்டீங்க. ஏன்னு சொன்னா உங்களுக்குள்ளாக தேவனுடைய வேதம் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தைகள் இருக்கிறது. அவருடைய வார்த்தைகள் ஒருவனுக்குள்ளாக இருக்கும் பொழுது அவனுக்குள்ளாக மிகுந்த சமாதானத்தை தேவன் வைத்திருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு சமாதானம் இல்லைங்க, என் வாழ்க்கையில நிம்மதியே இல்லைங்க, நான் இப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கேங்க, பிறந்ததுலேருந்து இது நாள் வரைக்கும் நான் இப்படிதாங்க என் வாழ்க்கை போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி கொண்டிருக்காதீங்க. உங்களுக்கு ஒரு சமாதானம் கிடைக்கணுமா? நீங்க என்ன செய்யணும்? தேவனுடைய வேதத்தை நேசிக்கணும். உங்களுடைய வேதத்தை நேசிக்கிறவங்களுக்கு என்ன இருக்கா? சமாதானம் இருக்கு. ஹல்லேலூயா. ஆகவே அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வசனங்களை என்ன பண்ணணும்? படித்து, ஹல்லேலூயா, அந்த வார்த்தைகளை நீங்கள் தியானிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆகவே சொல்றாரு, உங்களுடைய வசனத்தை என்ன பண்ணுமா? இரவும் பகலும் தியானித்து அதில் என்ன பண்ணும்? பிரியமா இருக்கணுமா, அதன் பிரகாரமா நடக்கணுமா. அவன்தான் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இறையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பானாம். ஹல்லேலூயா. ஆகவே அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாள்ல கூட பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில சமாதானம் உண்டாக வேண்டுமானால் நாம் வேதத்தை நேசிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் தூங்கி எழுந்ததும் என்ன பண்ணோம்? இந்த வார்த்தையை எடுத்து படித்து கொஞ்ச நேரம் என்ன பண்ணோம்? அந்த வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது தேவன் நமக்கு மிகுந்த சமாதானத்தை கொடுக்க, சந்தோஷத்தை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஆதியாகமம் புஸ்தகம் 12 அதிகாரம் 4 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான், லோத்தும் அவனோட கூட போனான். ஆபிரகாம் ஹாரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயது உள்ளவனா இருந்தாராம். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, இங்க ரொம்ப தெளிவா சொல்றாரு, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் செய்தான். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, ஆபிரகாம் தேவன் சொன்ன வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படியக்கூடியவர். அவர் சொன்ன வார்த்தையை அப்படியே செவி கொடுக்கக்கூடியவர். அவருடைய கட்டளைகளையும் அவருடைய கற்பனைகளையும் சரியாக என்ன பண்றாரு? கை கொள்ளக்கூடியவர். ஆகவேதான் ஆபிரகாமுக்கு கர்த்தர் ஒரு காரியத்தை சொன்னாராம், அந்த காரியத்தின் பிரகாரமாகவே அப்படியே நடந்தார். ஹல்லேலூயா. நீ என்ன பண்ண? உன் தேசத்தை, உன் இனத்தை, உன் தகப்பன் வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கும் போ சொல்றாரு. பாருங்க, உடனே அந்த வார்த்தைக்கு மறுபேச்சு எதுவுமே பேசவே இல்லை. அப்படியே கர்த்தர் சொன்ன பிரகாரமாவே நடக்கிறார். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, யார் ஒருத்தர் அவருடைய வேதத்தை நேசிக்கிறீர்களோ அவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. இப்ப பாருங்க, ஆபிரகாம் தன் தகப்பன் வீட்டை விட்டு வரும் பொழுது, தன் தாயினுடைய குடும்பத்தை விட்டு வரும் பொழுது, சொந்த பந்தங்கள்லாம் விட்டு வரும் பொழுது வேதனை தான் இருந்திருக்கும். ஆனால் பாருங்க, இவர் தேவனுடைய வார்த்தைகளை அதிகமாய் நேசிக்கக்கூடிய மகனாய் இருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், உன்னை ஆசீர்வதிக்கிறேன், நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறேன்னு நான் சபிப்பேன்னு சொல்லிட்டு இப்படியாக கர்த்தர் என்ன பண்றாரு? அவருக்கு ஒரு வாக்குத்தத்தங்களை பண்றாரு. அதை என்ன பண்றாரு? தனக்குள்ளாக வைத்து கொண்டாரு. இப்ப பாருங்க, கடந்து வரும் பொழுது அவருக்கு நிறைய நெருக்கம் தாங்க இருந்திருக்கும், நிறைய பிரச்சனைகள் தாங்க இருந்திருக்கும். வனாந்திரத்தில் நடந்து போகும் பொழுது எவ்வளவு குறைவுகள்
இருந்திருக்கும் பாருங்க. ஆனாலும் அவர் அதையெல்லாம் ஒரு பொருட்டா எடுத்துக்கொள்ளவே இல்லை. காரணம் என்ன தெரியுங்களா? ஆபிரகாமுக்குள்ள தேவனுடைய வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை அந்த மகனுக்குள்ளாக பெரிய சமாதானத்தை கொடுத்தது. ஹல்லேலூயா. என்ன நெருக்கம் வந்தாலும் அதை பற்றி கவலையே படலங்க. இங்க பாருங்க, லோத்தின் வேலைக்காரருக்கும் ஆபிரகாமுடைய வேலைக்காரருக்கும் தான் ஆயிடுச்சு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனையின் மத்தியில பாருங்க, லோத்து சொல்றாரு, கூட வந்தவர் சொல்றாரு, நான் என்ன பண்றேன், செழிப்பான ஒரு தேசத்தை நோக்கி போறேன், சோதம் குமராவுக்கு போறேன்னு சொல்லிட்டு கடந்து போறாரு. பாருங்க, இவர் இருக்கிற இடம் கொஞ்சம் என்ன பண்ணுது, கொஞ்சம் நெருக்கமான ஒரு சூழ்நிலை. ஆனா பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நீ மட்டும் நடந்து திரிப்பா, அதெல்லாம் உனக்கு நான் தருவேன். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, இவர் அதை பத்தி எல்லாம் கவலைப்படல. அவன் பாரு நல்லா செழிப்பான இடத்துக்கு போறான், என்ன இந்த வனாந்தரமான இடத்துல விட்டு போறான், அப்படியெல்லாம் ஆபிரகாம் ஃபீல் பண்ணலங்க. ஏன்னு சொன்னா, அவருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. உங்களை எந்த விதமான பிரச்சனைக்குள்ள கொண்டு போனாலும் நீங்க கவலையே பட மாட்டீங்க. ஏன்னு சொன்னா, அவருடைய வார்த்தைகளை நீங்கள் நேசிக்கக்கூடியவர்கள். ஹல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளை, யார் ஒருவர் தேவனுடைய வார்த்தைகளை பிடித்து கொண்டு அந்த வேதத்தை ஒருத்தர் நேசிக்கிறீர்களோ அவர்களுக்கு மிகுந்த சமாதானத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே சோர்ந்து போகாதீங்க. நிறைய நேரத்துல சமாதானம் இல்லைன்னு சொல்லிட்டு பேசிக்கொண்டிருக்காதீங்க. தேவன் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அவர் சொல்றாரு, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன். ஹல்லேலூயா. அப்போ அவருடைய சமாதானம் எப்படி இருக்குமா? நதியை போல இருக்குமாம். ஹல்லேலூயா. பாருங்க, நதி என்ன பண்ணாது, வற்றி போக நதி பாய்ந்து போயிட்டே இருக்கும். அது போல என்ன பண்றாருன்னா, அவருடைய சமாதானத்தை நமக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. ஆகவே தேவ பிள்ளைகளே, நீங்க அவருடைய வேதத்தை நேசிப்பீங்கன்னு சொன்னா உங்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, 1 சாமுவேலின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது இங்க சொல்றாரு, இப்போதோ உம்முடைய ராஜ்யம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்களின் மேல் தலைவனாய் இருக்க கட்டளையிட்டார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீர் கை கொள்ளவில்லையே என்று சொன்னான். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, சவுலை பார்த்து சாமுவேல் சொல்றாரு, நீங்க என்ன பண்ணல, அதாவது கர்த்தருடைய கட்டளைகளையும் ஒரு கற்பனைகள் நீங்க என்ன பண்ணல, கை கொள்ளல. ஆகவேதான் சவுல் என்ன பண்றாரு, ராஜாவா இருந்து என்ன பண்றாரு, தள்ளிட்டார். ஏன்னு சொன்னா, ஆண்டவர் என்ன பண்றாரு, அவருக்குள்ள ஒரு சில காரியங்களை சொல்லுவாரு. ஆனால் இந்த சவுல் ராஜாவோ என்ன பண்ண மாட்டாரு, ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு செவி கொடுக்க மாட்டாரு. ஆகவே ராஜ்யபாரத்துல என்ன பண்றாரு, அவரை தள்ளி போட்டுருவாரு. ஹல்லேலூயா. ஆகவே சொல்றாரு, அவருடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு ராஜாவை கர்த்தர் என்ன பண்ணிருக்காரு, தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, தாவீது கர்த்தர் சொன்ன கட்டளைகளையும் கற்பனைகளையும் அவர் கை கொள்ளக்கூடியவராய் இருந்தார். ஆகவேதான் பாருங்க, தாவீதை கர்த்தர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். ஹல்லேலூயா. தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தார். அவர் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து கொண்டிருந்தார். அவருக்குள்ளாக எவ்வளவு பெரிய பிரச்சனைகள், எவ்வளவு பெரிய போராட்டங்கள் வந்தாலும் தேவன் அவர்களுக்கு சமாதானத்தை கொடுத்து, அவருக்கு சந்தோஷத்தை கொடுத்து, அவரை ஆசீர்வதித்து கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, தாவீதுடைய வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள் தெரியுங்களா? எண்ணிக்கை கடங்காத தீமைகள், தலைமையிலும் அதிகமான பிரச்சனைகள், இவ்வளோ பிரச்சனைகள் அவருடைய வாழ்க்கையில சூழ்ந்து கொண்டிருந்தாலும் அதை பற்றியெல்லாம் பெருசா என்ன பண்ண மாட்டாரு, பேசவே மாட்டாரு. அதன் மத்தியில தான் சொல்றாரு, அவ்வளோ பிரச்சனைகளுக்கு மத்தியில, அவ்வளோ போராட்டங்களுக்கு மத்தியில இருந்தாலும் அவர் தெளிவா சொல்றாரு பாருங்க, உங்களுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, தாவீதுடைய வாழ்க்கையில என்ன விதமான பிரச்சனைகள், என்ன விதமான குறைவுகள், என்ன விதமான நெருக்கங்கள் வந்தாலும் தாவீது தேவனுடைய வார்த்தையை நேசிக்க கூடியவர். ஹல்லேலூயா. ஆகவேதான் பாருங்க, உங்களுடைய வசனம் என் கால்களுக்கு தீபமோ என் பாதைக்கு எப்படி இருக்கான், வெளிச்சமா இருக்குன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. அப்போ வார்த்தையை ரொம்ப முக்கியத்துவப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே கர்த்தருடைய வேதம் எப்படி இருக்கான், குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது என்று சொல்றார். ஹல்லேலூயா. ஆகவே பாருங்க, வேதத்தை அவர் ரொம்ப நேசிக்கிறவராய் இருந்தார். தேவனுடைய கட்டளைகளையும் அவருடைய கற்பனைகளையும் மிகவும் நேசித்ததுனால்தான் அவர் சொல்றாரு, உங்களுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளை, நீங்க கூட பாருங்க, தேவனுடைய வார்த்தைகளை நேசித்து பாருங்க. உங்க வாழ்க்கையில எத்தனை பிரச்சனைகள் உங்களுக்கு சூழ்ந்து கொண்டாலும் எதுவும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் ஒரு ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். அவரை ஒரு மனுஷன் நேசிப்பான் என்று சொன்னால் அவரை தேவன் நேசிக்க வல்லவராய் இருக்கிறார்.
சவுல் பாருங்க தேவனுடைய கட்டளைகளை மதிக்கல, அதனால்தான் பாருங்க சவுல ராஜாவா தள்ளிட்டாரு. ராஜாவா இருந்து என்ன பண்ணாரு, அந்த அதிபதியிலிருந்து என்ன பண்ண தள்ளி போட்டாரு. ஆகவே இன்றைக்கு கூட நீங்கள் தேவனுடைய வார்த்தைகளை மதிக்கலன்னு சொன்னா, தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் கை கொள்ளாமல் போயிட்டீங்கன்னு சொன்னா, தேவன் சொன்ன வார்த்தைக்கு நீங்க செவி கொடுக்காம இருப்பீங்கன்னு சொன்னா, தேவன் உங்களை அவர் ஒரு ஆசீர்வதிக்க மாட்டார். ஹல்லேலூயா. நீங்கள் ஆசீர்வாதமா இருக்கணும், உங்க வாழ்க்கையில சமாதானம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழணும், நீங்கள் செழிப்பா இருக்கணும்னு சொன்னா அவருடைய கட்டளைகளையும் அவருடைய கற்பனைகளையும் நீங்கள் கை கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, தானியேல் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது இங்க பாருங்க, தானியேலுக்கு விரோதமா என்ன பண்றாங்க, ஒரு சிலர் எழும்பி என்ன பண்றாங்க, யார் ஒருத்தர் என்ன பண்ணக்கூடாது, 30 நாள் வரைக்கும் எந்த தெய்வத்தையும் வணங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு என்ன பண்றாரு, ராஜா கிட்ட போயிட்டு பத்திரத்துல கையெழுத்து வாங்கிட்டு வந்துடுறாரு. பாருங்க, வந்துட்டு வராங்க. ஆனால் தானியேல் மாத்திரம் என்ன பண்றாருன்னா, கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கக்கூடியவர், அவருடைய வார்த்தை கனம் பண்ணக்கூடியவர். அவர் தான் முன் செய்து வந்தபடியே என்ன பண்ணாரா, 3 வேளையும் கர்த்தரை நோக்கி என்ன பண்ணாரு, தவறாமல் ஜெபிக்கக்கூடியவராக இருந்தார். ஹல்லேலூயா. அன்பு தெய்வ பிள்ளைகளே, இந்த தானியேல் பாருங்க, தேவனுடைய வார்த்தைகளுக்கு அவர் செவி கொடுத்ததுனால யார் எனக்கு விரோதமா என்ன காரியங்கள் செஞ்சாலும் எனக்கு பயம் இல்லைங்க. நாமளும் அந்த என்ன பண்ணுவோம், ஐயோ எனக்கு விரோதமா என்ன பண்ணிட்டாங்க, ராஜா இப்படிப்பட்ட கட்டளை பிறப்பிச்சிருக்காரு, என்னை சிங்கங்கள் எங்க வீட்டில் போட போறாங்க, இனிமே நான் என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு புலம்பிக் கொண்டிருப்போம். ஆனால் தானியேல் புலம்பவே இல்லை. தானியேல் எப்பொழுது போல என்ன பண்றான், தான் முன் செய்து வந்தபடியே கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளக்கூடிய ஒரு மகனா இருந்தார். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில கூட உங்களுக்கு விரோதமாக எத்தனை பேர் எழும்பினாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னு சொன்னா, உங்களுடைய தேவன் உங்களுக்குள்ளாக இருக்கிறார். அவருடைய வார்த்தை உங்களுக்குள்ளாக இருந்துச்சுன்னு சொன்னா, உங்களுக்குள்ளாக மிகுந்த சமாதானத்தை தேவன் தருவார், சந்தோஷத்தை தேவன் தருவார், நிம்மதியை தேவன் தருவார். ஆகவே சோர்ந்து போகாதீங்க. நமக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார். அந்த தகப்பன் எப்பொழுதும் நம்மோடு கூடவே இருக்கிறார். அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. பாருங்க, நோவா கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தாராம். ஹல்லேலூயா. பாருங்க, அங்க இருக்கிற எல்லாருக்குள்ளாகவும் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்கள் என்ன பண்ணிதான், கிருபை கிடைத்தது. காரணம் என்ன, நோவா கர்த்தருடைய கட்டளைகளின் படி நடந்தார். அவர் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார், அந்த வார்த்தைக்கு செவி கொடுத்தார். ஹல்லேலூயா. யாரொருத்தர் தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ, யாரொருத்தர் தேவனுடைய வார்த்தையை நேசிக்கிறீங்களோ, கர்த்தர் எனக்கு இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறாரு, அவர் நிச்சயமாக என்னை ஆசீர்வதிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு யாரொருத்தர் அந்த வார்த்தையை உண்மையாய் நீங்கள் பற்றி கொள்றீங்களோ, உங்களை தேவன் நிச்சயமாக ஆசீர்வதிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். தேவ பிள்ளைகளை, எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, எதை பற்றியும் சோர்ந்து போய் கொண்டிருக்காதீங்க. எனக்கு சமாதானம் இல்லையே, நிம்மதி இல்லையே, ஆசீர்வாதம் இல்லையேன்னு சொல்லிட்டு புலம்பிக் கொண்டிருக்கிறாதீங்க. அவருடைய வேதத்தை யார் ஒருத்தர் நேசிக்கிறீர்களோ அவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டா, அவர்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆகவே அவருடைய வேதத்தை உறுதியாய் உங்களுக்குள்ளாக வைத்துக் கொண்டிருங்கள். ஒவ்வொரு நாளும் வேதத்தை எடுத்து வாசியுங்கள். ஒரு அதிகாரம் படிச்ச நாம 2 அதிகாரமா மாற்றிக்கொள்ளணும். அப்படியே உங்க வாழ்க்கையில் என்ன பண்ணணும், இன்னும் அதிகமா இந்த வார்த்தைகள் என்ன பண்ணணும், படித்து கொண்டிருக்கணும். அந்த வார்த்தைகளை தியானித்து கொண்டிருக்கணும். நம்ம என்ன பண்ணணுமா, அந்த வார்த்தைகளை இருதயமாகிய பலகைகள் என்ன பண்ணுமா, எழுதி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அது நம்ம கண்களுக்கு முன்பாக ஞாபகக்குறியாய் வைத்து கொண்டிருக்க வேண்டுமாம். அது நம்முடைய கழுத்துல பூண்டு இருக்க வேண்டுமாம். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, ஆண்டவர் அந்த வார்த்தைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார் பாருங்க. வார்த்தை தான் தேவன், தேவன் தான் வார்த்தை. அந்த வார்த்தையை யார் ஒருத்தர் நேசிக்கிறீர்களோ அவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. ஹல்லேலூயா. ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தையை நேசித்தார், அவரை தேவன் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. பாருங்க, தாவீது கர்த்தரை நேசித்தார், அவருடைய வார்த்தையை நேசித்தார், அவரை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். அது மாத்திரமல்ல, தானியேல் கர்த்தருடைய வார்த்தைகளை நேசித்தார், அவருடைய கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் கீழ்ப்படிந்தார். சிங்கங்கள் சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் அவரை காப்பாற்றினார். இன்றைக்கு நீங்கள் கூட தேவனுடைய வார்த்தைகளை நேசித்து பாருங்க, தேவனுடைய வசனங்களை தியானித்து பாருங்க. இரவும் பகலும் நீங்க தியானித்து பாருங்களேன், உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்க்க முடியும். இந்த நாள் முதற்கொண்டு இந்த புதிய மாதத்திலையாவது நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நாம் என்ன செய்யணும், தேவனுடைய வசனங்களை நேசிக்கக்கூடியவர்களா இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் உங்கள் வாழ்க்கையில இடரில் இருக்காது. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, அநேக நேரங்கள்ல வாழ்க்கையில எங்க போனாலும் பிரச்சனைங்க சொல்லி கொண்டிருக்காதீங்க. வேதத்தை நேசிப்பீர்கள் என்று சொன்னால் அந்த பிரச்சனைக்கு தேவன் ஒரு முற்றுப்புள்ளியை வைத்து உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் ஒரு பெரிய சாட்சியாய் நிறுத்த வல்லவராய் இருக்கிறார்.
நம் யாவரும் இணைந்து ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூடப்பா இந்த வார்த்தைகளை யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்களோ ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வீராக தகப்பனே. வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை என்று சொன்னது போல ஆண்டவரே, வேதத்தை யாரெல்லாம் நேசிக்கிறார்களோ அவர்களுக்கு சமாதானத்தை கொடுப்பீராக, சந்தோஷத்தை கொடுப்பீராக. இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு மேன்மையை கொடுப்பீராக. தேவக்கரம் இந்த பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். ஆவியானவரே, நீர் வழிநடத்தும் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.